மூணாவது நாள் கிளாஸு நட்சத்திரங்கள். ஸோ நட்சத்திரங்கள் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா ராசி கட்டங்கள் மொத்தம் 12 ராசி கட்டங்கள் இருக்குது, 27 நட்சத்திரங்கள் இருக்குது, 9 கிரகங்கள் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் அதாவது 12 கட்டத்தில் இந்த 9 கிரகங்களில் 27 நட்சத்திரங்கள் எப்படி அடைச்சி வச்சுருப்பாங்க அப்படின்ற கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். எழுதிக்கோங்க. இப்போ நட்சத்திரங்களை 3 மண்டலங்களாக பிரித்து வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஈஸியாக நமக்கு மெமரைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக மேச மண்டலம், சிம்ம மண்டலம், தனுசு மண்டலம். அதாவது ஃபஸ்ட்டு மேச மண்டலம் போட்டுட்டு அதுக்கு கீழே மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், இந்த 4 இதை அப்படியே கீழே வரிசையாக எழுதிக்கோங்க. அடுத்து சிம்ம மண்டலம்ன்றது சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், இந்த 4 பேரும் ஒரு குரூப்பில் வந்துடுவாங்க. அடுத்து தனுசு மண்டலம், தனுஷு, மகரம், கும்பம், மீனம், இந்த 4 பேரும் பார்க்குறப்ப ஒரு குரூப்பில் வந்துடுவாங்க. ஸோ இதை வரிசை எழுதி வச்சுக்கோங்க. 12 ராசிகள் 3 மண்டலங்களாக பிரிச்சிருப்பாங்க. ஒரு மண்டலத்துக்கு 4 ராசிகள் வீதம், மொத்தம் 12 ராசிகள். ஓகேங்களா? இப்போ அடுத்து நட்சத்திரங்களுக்கு வருவோம். கீழே தலைப்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு மேச மண்டலம் போட்டுக்கோங்க. மேச மண்டலத்துக்கு கீழே நான் சொல்கிற இந்த 9 நட்சத்திரங்கள் எழுதிக்கோங்க. அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகஷீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 9 நட்சத்திரங்கள் ஹெட்டிங் மேலே பார்க்குறப்ப மேச மண்டலம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே சிம்ம மண்டலம் அப்படின்னு போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, இந்த குரூப் எல்லாமே சிம்ம மண்டலத்துக்கு கீழே வருவாங்க. அது சிம்மம் டு விருச்சகத்துக்குள்ளே இந்த 9 நட்சத்திரங்கள் தான் வருவாங்க. அடுத்து தனுசு மண்டலம் சொல்லிட்டு பக்கத்தில் எழுதிக்கோங்க. ஸோ இந்த தனுசு மண்டலத்துக்கு கீழே மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 9 குரூப் ஆஃப் நட்சத்திரங்கள் தனுசு மண்டலத்தில் வருவாங்க. அதாவது தனுசு டு மீனம் வரையும் இந்த 9 நட்சத்திரங்கள் தான் இருப்பாங்க. அதாவது இப்போ உங்களுக்கு புரியும் நான் ஏன் இதை இவ்வளோ தூரம் பிரித்து சொல்கிறேன் அப்படின்னு. பிகாஸ் மேசம் மண்டலம் போட்டுட்டு அதுக்கு கீழே 9 நட்சத்திரங்கள் எழுதியிருக்கோம். சிம்ம மண்டலம் போட்டுட்டு அதுக்கு கீழே 9 நட்சத்திரங்கள் எழுதியிருக்கோம். அதாவது தனுசு மண்டலம் போட்டு அதுக்கு கீழே 9 நட்சத்திரங்கள் எழுதியிருக்கோம். அதாவது ஒரே பேஜில் பக்கத்தில் எழுதியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இப்போ மேச மண்டலத்தில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரமான அஸ்வினி, சிம்ம மண்டலத்தில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரமான மகம், அடுத்து தனுசு மண்டலத்தில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரமான மூலம், இந்த 3 பேருமே கேது நட்சத்திரங்களாக வருவாங்க. அப்படியே நெக்ஸ்ட்டு வாங்க, பரணி, பூரம், பூராடம், இவங்க 3 பேருமே சுக்கிரனோட நட்சத்திரங்களாக வருவாங்க. அடுத்த செட்டு 3 பேர் வாங்க, கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், இவங்க 3 பேருமே பார்த்திங்கன்னா சூரியனோட நட்சத்திரங்களாக வருவாங்க. அடுத்து ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இந்த 3 பேரும் சந்திரனோட நட்சத்திரங்களாக வருவாங்க. அடுத்து மிருகஷீரிடம், சித்திரை, அவிட்டம், இந்த 3 பேருமே பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் கூட வருவாங்க. அடுத்து திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த 3 பேருமே ராகு கூட வருவாங்க. நெக்ஸ்ட்டு புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரங்கள் குரு கூட நட்சத்திரங்களாக வருவாங்க. அடுத்து பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, இந்த 3 பேருமே சனியோட நட்சத்திரங்களாக வருவாங்க. அடுத்து ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இந்த 3 பேருமே புதனோட நட்சத்திரங்களாக வருவாங்க. ஸோ அதாவது ஒவ்வொரு மண்டலத்துலேயும் ஒருத்தவங்க ஆட்சியாக இருப்பாங்க, ஒவ்வொருத்தவங்களும் வேலை பார்ப்பாங்க அப்படின்றது தான் இந்த மீனிங்கு. 3 மண்டலத்துலேயுமே 9 கிரகங்கள் இருக்கும். ஸோ 9 கிரகங்களுக்குரிய நட்சத்திரங்கள் இருக்கும். சரிங்களா? இப்போ நான் சொன்ன இந்த ஆர்டர் வைஸாக தான் எழுதணும். இந்த ஆர்டரை எக்காரணத்தை கொண்டு மாற்ற வேண்டாம். இதுதான் அடிப்படை. மறுபடியும் அதே தான் இன்சிஸ்ட் பண்ணுறேன். அடிப்படைன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கேது திசையில் ஒருத்தர் பிறந்தார்னா அடுத்து சுக்கிரன் திசை தான் வரும். அதுக்கப்புறம் சூரிய திசை வரும். அதுக்கப்புறம் சந்திர திசை வரும். அதுக்கப்புறம் செவ்வாய், அதுக்கப்புறம் ராகு, அதுக்கப்புறம் குரு, அதுக்கப்புறம் சனி, அதுக்கப்புறம் தான் புதன் வருவார். ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம திசாபுத்திகளும் நடக்கும். அதனால தான் இந்த ஆர்டர் நான் திருப்பி சொல்கிறேன். இதே ஆர்டரில் போட்டு எழுதி வச்சுக்கோங்க அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் சார்ட் எடுத்துக்கோங்க. உங்கள் சார்ட்டில் லக்னம் இருக்கும். லக்னத்தை தொட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய சந்திரன் இருக்கும். ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் செவ்வாய் திசையில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அவிட்டம், சித்திரை, மிருகஷீரிடம், இந்த 3 நட்சத்திரத்தில் தான் ஏதாவது ஒரு நட்சத்திரமாக இருப்பாங்க. ஸோ இந்த 3 நட்சத்திரத்தில் அவங்க செவ்வாய் திசையில் பிறந்திருக்காங்கன்னா செவ்வாயோட தன்மைகள் தான் இருக்கும். செவ்வாயோட காமன் தன்மைகள் தான் இருக்கும். பட் எந்த மண்டலத்தில் இருக்காங்கன்றது இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? ஸோ அந்த மேச மண்டலத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும், சிம்ம மண்டலத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும், தனுசு மண்டலத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும்
பாயிண்ட், அதாவது காமன் கேரக்டர் எல்லாமே மாறும். இதை வந்து டிஎன்ஏ ஜோதிடம், கர்மா ஜோதிடம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நம்ம பார்ப்போம். நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய பலன் பார்க்குற முறைக்கு டிஎன்ஏ ஜோதிடம் இல்லைன்னா மரபணு ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பலன் பார்க்கும் முறையை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ காமனாக செவ்வாய் திசையில் எல்லாரும் பிறந்தாலுமே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தனி சிறப்பு அம்சங்கள் உண்டு. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பலன் சொல்ல முடியும். அதே போல் புதன் திசையில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா அவருக்கு வந்து ஆயில்யம் நட்சத்திரமாக இருக்கலாம், கேட்டை நட்சத்திரமாக இருக்கலாம், இல்லை ரேவதி நட்சத்திரமாக இருக்கலாம். இந்த 3 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் தான் இருக்கலாம். இப்போ செவ்வாய் திசையில் பிறந்திருக்காரு அப்படின்னா செவ்வாய்க்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன திசை வரும்? ராகு திசை வரும். ராகுக்கு அப்புறம் குரு திசை வரும். குருக்கு அப்புறம் சனி, சனிக்கு அப்புறம் புதன், புதனுக்கு அப்புறம் கேது வருவாங்க. கேதுக்கு அப்புறம் சூரியன், சூரியனுக்கு அப்புறம் கேதுக்கு அப்புறம் சுக்கிரன் வருவாங்க. சுக்கிரனுக்கு அப்புறம் சூரியன் வருவாங்க. சூரியனுக்கு அப்புறம் சந்திரன் வருவாங்க. ஸோ இதுதான் வந்து திசாபுத்திகள் கணக்கீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு நட்சத்திரம் 3 நட்சத்திரம் 3 மண்டலத்தில் இருந்தாலுமே அந்த நட்சத்திரம் எந்த மண்டலத்தில் வாங்கியிருக்குன்ற பாயிண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுது, லைக் 3 மண்டலம் ஒருத்தர் வந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. பரணினா சுக்கிரனோட நட்சத்திரமா இதில் பிறந்திருக்காரு. சுக்கிரனால நம்ம மனசில் என்னெல்லாம் தோணும்? அவர் வந்து கலத்திரக்காரகன்னு சொல்லலாம், இல்லை மனைவின்னு சொல்லலாம். அதாவது 3, 7, 11 வெளி தொடர்புடைய வெளியே பார்க்கக்கூடிய அல்லது வெளியே தொடர்புடைய எல்லா கிரகங்களும் சுக்கிரன் அப்படின்ற மாதிரி நம்ம கான்செப்டில் வருவோம். வண்டி, வாகனம், அதே மாதிரி ஆடம்பரம் அப்படின்னு என்னெல்லாம் பேசி இருந்தாலும் சுக்கிரன் திசை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக நடக்குது? கண்டிப்பாக அப்படி நடக்காது. சிலவங்களுக்கு அது பாதகாதிபதியாக வரும், சிலவங்களுக்கு அது அட்டமாதிபதியாக வரும். ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து பலன்கள் பொது பலன்களாக எல்லாத்துக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. நட்சத்திரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் இந்த நட்சத்திரங்களெல்லாம் மெமரைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் பலன் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக எடுத்துக்க முடியும். தயவுசெய்து இதை எப்படியாவது மெமரைஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு எப்படி ஷார்ட்கட்டில் வருமோ அந்த மாதிரி ஷார்ட்கட்டில் எழுதி வச்சு மெமரைஸ் பண்ணிக்கோங்க. 27 நட்சத்திரத்தை நீங்கள் தூங்கி எந்திரிச்சு கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தெரியணும். நான் ஆஸ்ட்ராலஜி தான் என்னோடய தொழிலாக எடுத்து நான் செய்ய போகிறேன், ஜோதிடம் தான் என்னோடய தொழிலாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சி உள்ளே வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த 27 நட்சத்திரம் உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயவுசெய்து படிச்சுக்கோங்க.